கணேசனுக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முழு உலகத்திலே வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கு நேரான சரியான வழியை காட்டுவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனித அல் குர்ஆனை தந்திருக்கிறான். அந்த குர்ஆன்ல வெறும் சட்டதிட்டங்கள் மாத்திரம் இல்லாமல் கடந்த காலங்களிலே நடந்த பல நிகழ்வுகள், பல வரலாற்று சம்பவங்கள், பல சமூகத்தார்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்தி இருக்கிறான். நாம் குர்ஆனை திறந்த உடனே சூரத்துல் பக்ராவை எடுத்துக் கொள்ளலாம். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் விசுவாசிகள் முஃமினீன்களை பற்றி விரிவாக பேசியிருக்கிறான். அதற்கு பின்னால விசுவாசம் கொள்ளாதவர்கள், இறை மறுப்பாளர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள், காபிர்களை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்த இரண்டு சாதனத்துக்கு மத்தியில் உள்ளவர்கள் தான் முனாஃபிகீன்கள். வெளியிலே முஸ்லிம்கள் மாதிரி காட்சி அளிப்பார்கள், திரை மறைவுக்கு பின்னால காபிர்களை விட மிக மோசமானவர்களாக இருப்பார்கள். அந்த இறை நிராகரிப்பாளர்களையும் நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்றில் முஸ்லிம்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள், இன்னும் ஒரு சாதனை இருக்கிறார்கள் அஹ்லுல் கிதாப், முந்தைய வேதங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். அந்த அஹ்லுல் கிதாபையும் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று தௌராத்தை பின்பற்றக்கூடிய யூதர்கள், இரண்டாவது இன்ஜீலை ஏற்கனவே பின்பற்றிய கிறிஸ்தவர்கள். அந்த யூதர்களையும் நாம் இரண்டாக பிரிக்கலாம். யூதர்கள் என்றால் முதலாவது ஹதரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகள். ஹதரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஹதரத் இஸ்ஹாக், அவர்களுடைய தந்தை ஹதரத் இப்ராஹிம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் இஸ்ஹாக், அவர்களுடைய மகன் யாக்கூப். அந்த யாக்கூபுடைய மற்றும் ஒரு பெயர் தான் இஸ்ராயேல். ஹதரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பெயர்கள், யாக்கூப் என்றும் கூறுவார்கள், இஸ்ராயேல் என்றும் கூறுவார்கள். அவர்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் மூலமாக வந்தவர்கள் தான் யகூதிகள். அவர்களுக்கு பனு இஸ்ராயேல், இஸ்ராயேலின் பிள்ளைகள் என்று குர்ஆன்ல தனியான ஒரு சூறாவும் இருக்கின்றது. அப்ப யூதர்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பனு இஸ்ராயேல் யூதர்கள், அவர்கள் அவர்களுடைய மத அடிப்படையில் ஓரளவு வாழுவார்கள். இன்னும் ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள், சுஹியூனியின், அதாவது சியோனிச கொள்கையை கொண்டவர்கள். அவர்கள் தான் மிக ஆபத்தானவர்கள். அவர்களுடைய கொள்கை, நாங்க பலஸ்தீனத்தில் தனியான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய ஆக முக்கியமான நோக்கம். அதாவது அரசியல் ரீதியாக தனியாக ஒரு நாட்டை நிறுவ வேண்டும் என்பது தான் அந்த சுஹியூனியின், அந்த சியோனிசக்காரர்களுடைய மிகப்பெரிய கொள்கை. நஸ்ரானிகள் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம், கேட்டுக் கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுடைய உண்மையான குணங்கள் என்ன, நடவடிக்கைகள் என்ன, பண்பாடுகள் என்ன, அவர்களுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு உலகத்தில் கட்டி எழுப்பினார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்கலாம். அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகின்றான், இஸ்லாமியர்களுக்கு ஆக ஆபத்தானவர்கள் இந்த யூதர்கள். நான் சொல்லல, குர்ஆன்ல லதஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகூ. ஈமான் கொண்டவர்களுக்கு மிகவும் ஆபத்தானவர்கள் யார் என்றால் யூதர்களும் சிலை வணக்கம் செய்யக்கூடிய முஷ்ரிக்கீன்களும். وَلَتَجِدَنَّ أَقْرَبَهُمْ مَوَدَّةً لِلَّذِينَ آمَنُوا الَّذِينَ قَالُوا إِنَّا نَصَارَى. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்களே அவர்கள், நாம் நசாராக்கள் என்று சொன்னார்களே அவர்கள், அவர்கள் தான் முஸ்லிம்களுடன் மிக நெருக்கமானவர்கள். ஏனென்றால் மின்ஹும் கிஸ்ஸீன், அவர்களில் சிலர் அதாவது துறவிகளும் இருக்கிறார்கள், அவர்களில் சிலர் அறிவாளிகள் கற்றவர்களும் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு நெருக்கமானவர்கள் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு ஆக டேஞ்சரானவர்கள் யூதர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத்
இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பின்னால யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததியில வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் அந்த பனு இஸ்ரவேலர்களில் சேர்ந்தவர்கள். ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் கிபித்தி என்று சொல்லக்கூடிய இனத்தை சார்ந்தவன். அவன் அந்த பனு இஸ்ராயேலரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். அதற்கு முன்னால அவர்கள் உலகத்தில் செய்த பல அநியாயங்களை பற்றி குர்ஆன்ல பல இடங்களில், அது சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான், சூரா அன்பால், சூரா பனி இஸ்ராயேல், குர்ஆன்ல பல இடங்களில் மிக விரிவாக அவர்கள் செய்த அநியாயங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். அவர்கள் செய்த ஆக மகா தவறு என்ன? அவர்கள் தன்னுடைய கையாலேயே அல்லாஹுடைய இறை வேதத்தை மாற்றினாங்க. யாரும் குர்ஆனை மாற்ற மாட்டாங்க, குர்ஆனுக்கு எதிராக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் தௌராத்தை தன்னுடைய கையால மாற்றினார்கள். குர்ஆன் அதை அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான். தன்னுடைய கரங்களாலேயே குர்ஆனை எழுதிய அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசமாகட்டும் அவர்கள். ஏன்? அந்த தௌராத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்களை பற்றி வருகின்றது. அதுல வருகிறது நபி அவர்கள் அக்ஹலுல் ஐனைன், நபியுடைய கண்ணை பார்த்தா சுருமா போட்டவர்களாகவே தெரிபடுவார்கள். நபியுடைய தலைமுடி சுருண்டை முடி உள்ளவர்களாக இருப்பார்கள். நபி அவர்கள் நடுநிலைமையான உயரம் கொண்டவர்கள். அதை இவர்கள் தன்னுடைய கைகளால மாற்றுகிறார்கள். அஸ்ரகுல் ஐனைன், நீல கண் கொண்டவர், பரட்டை அதாவது கம்பி போன்ற முடி உடையவர், அதே மாதிரி தவீல் நீளமானவர். இதெல்லாம் கொஞ்சம் அழகுக்கு மாற்றம். அவர்களுடைய தௌராத்தில் உள்ளதை தன்னுடைய கையால மாற்றுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபிமார்களை உலகத்தில் கொடை செய்தவர்கள் என்ற இந்த யூதர்கள் தான். குர்ஆன் அதையும் அல்லாஹ் கூறுகின்றான். ذَلِكَ بِأَنَّهُمْ كَانُوا يَكْفُرُونَ بِآيَاتِ اللَّهِ وَيَقْتُلُونَ النَّبِيِّينَ بِغَيْرِ الْحَقِّ. நபிமார்களை உண்மைக்கு புறம்பான விதத்திலே கொலை செய்தார்கள். அப்பாவிகள் என்று சொல்லலாம். ஏன்? நபிமார்கள்ட்ட தலைக்கணம் இல்ல, ஆணவம் இல்ல, அகம்பாவம் இல்ல, பெருமை இல்ல, சாதாரணமானவர்கள், நல்ல குணம் கொண்டவர்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டார்கள். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கொலை செய்தார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்ல, அவர்களை போன்ற ஒருவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை விபச்சாரி என்று சொன்னார்கள் அந்த யூதர்கள் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபிமார்களை கொலை செய்யவும் அவர்கள் பின்வாங்கல்ல. அவர்களுடைய தௌராத் வேதத்தில மாற்றத்தை செய்யவும் அவர்கள் பயப்படல. அதனால தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒன்று இருக்குது. புதிய ஏற்பாடில் அவர்கள் நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதோட நின்று விடாமல் அவர்கள் செய்த ஆகப்பெரிய வேலை என்ன? சூனியம். சூனிய கலையில மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய முஅஜிஸா அற்புதம் தான் அவர்களுடைய கம்பை அல்லாஹ் பாம்பாக மாற்றுகின்றான். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம். இந்த மூசா மிகப்பெரிய ஒரு சூனியக்காரன். உலகத்துல சூனியத்தை அறிமுகம் செய்தவர்கள் அவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, சதி செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். அந்த காலம் முதல்லே இவர்கள் சதி செய்வார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எதிராக, அவர்களுடன் இருந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவர்களை சித்திரவதை செய்வதில், அவர்களுக்கு அநியாயம் செய்வதில் எக்கச்சக்கமான வேலைகளை அந்த யூதர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த சதி செய்கிறது அன்று முதல் இன்று வரைக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனேயே, ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த உடனேயே மதீனால மிக முக்கியமான 3 யூத பிரிவினர்கள் இருந்தார்கள். ஒன்று பனு கைனுகா, இன்னும் ஒரு பனு நபீர், இன்னும் ஒரு பிரிவினர் பனு குறைதா என்று சொல்லக்கூடிய 3 பிரிவினர்கள்
அவர்கள் ஹைபர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு வந்ததோட நபி அவர்கள் எல்லோரையும் அழைத்து, நாங்க உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்க உங்களை பாதுகாப்போம், ஆனா நீங்க முஷ்ரிக்குகளோடு சேர்ந்து விடக் கூடாது என்று நபி அவர்கள் ஒப்பந்தம் செய்தும் அதை மீறினார்கள். அதை மீறி முஷ்ரிக்குகளுடன் சேர்ந்தார்கள். அதனால தான் அந்த ஹைபருடைய யுத்தமே உருவானது. அந்த யூதர்கள் தன்னுடைய ஒப்பந்தத்தை மீறியதனால. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே ஹைபரில் வச்சு ஒரு யூத பெண் நபி அவர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்க, புகாரில வருது, விருந்தை கொடுக்க அழைத்து அந்த விருந்தில் நஞ்சை வைத்து நபி அவர்களுக்கு விருந்து கொடுத்தார்கள். அது வேற ரிவாயத்துகள்ல வருது. நபி அவர்கள் அந்த ஆட்டுடைய முன்னங்காலை எடுத்து வாயில வைக்குகின்றார்கள். அந்த ஆட்டுடைய முன்னங்கால் பேசியதாம், நீங்க என்ன சாப்பிடாதீங்க, என்னல நஞ்சு வைக்கப்பட்டிருக்குது, அதற்கு அத ஒரு மிருகத்துக்கோ நாய்க்கோ போட்டு உடனேயே அவைகள் செத்துவிட்டது. அவ்வளவு பயங்கரமான நஞ்சு. அதிலிருந்து அல்லாஹ் நபி அவர்களை பாதுகாத்தான். நபி அவர்களை கொலை செய்யவும் சதித்திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் உள்ள ஒருவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சபான் சொல்லக்கூடியவன். அவன் இஸ்லாமியர்களுக்குள்ள நுழைந்து அவனுடைய சூழ்ச்சியின் மூலமாகத்தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் கொலை செய்யப்பட்டார்கள். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும் கொலை செய்யப்பட்டார்கள். அன்று முதல் இன்று வரைக்கும் அவர்களுடைய சூழ்ச்சி தொடர்கின்றது. 1800வது வருஷம் வரைக்கும் உலகத்துடைய வல்லரசு ரெண்டு. ஒன்று ரோம வல்லரசு, மற்றொன்று இஸ்லாமிய வல்லரசு. உஸ்மானிய பேரரசர்கள் தான் முழு உலகத்துடைய வல்லரசர்களாக இருந்தார்கள். இந்த யூதர்களுடைய சதி தான் அரேபியர்கள் சிலர்களை பிடித்து, நீங்க அரேபியர்கள் இந்த அஜ்மீர்களுக்கு கீழால நீங்க இருக்க வேண்டிய தேவையில்லை, அதனால நீங்க உங்களுக்கு தனி நாட்டை உருவாக்குங்கள் என்று சொல்லி அவர்களுடைய சதி திட்டத்தின் பின்னணியில தான் அந்த அரபு நாட்டுடையவர்கள் இவர்களுடன் யுத்தம் செய்து அதற்கு பின்னால் அவர்கள் தனியாக பிரிந்து, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு 1924 அந்த உஸ்மானிய பேரரசையே விழுத்தாட்டியதும் இந்த யூதர்களுடைய மிகப்பெரிய சதி திட்டம். அது இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. சமீபத்தில் அந்த ஈராக்குடைய தலைவர் சத்தாம் ஹுசைன் வீணான பலிகளை சுமத்தி அங்க அணு ஆயுதம் இருக்குது என்று அவரை மட்டுமல்ல லட்சக்கணக்கான மக்களை கொண்டது. கடைசியில சொன்னாங்க அப்படி ஒன்று இல்ல, எல்லாம் முடிந்ததற்கு பின்னால நாங்க தவறு செய்தோம், ஈரானை மூட்டி விட்டது அவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்று வரைக்கும் அவர்கள் இதற்கு ஒரு குரூப்பை வைத்து அந்த யோசிப்பதற்காக வேண்டிய பல மில்லியன் டாலர்களை செலவழித்து உலகத்தில் உள்ள முஸ்லிம்களை பிரிக்கணும், சதி செய்யணும், இவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடாது, இரண்டாவது அவர்களுடைய ஆயுதங்களை விற்கணும் என்று. இது மிகப்பெரிய அவர்கள் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒன்று தான் துரோகிகள். அதாவது ஒப்பந்தத்தை மீறுதல், அவர்களுடன் நடந்து கொண்ட விடயங்களுக்கு மாற்றமாக செய்ய. ஆனா கவலை என்னண்டா, எங்கட இஸ்லாமிய அரபி தலைவர்களுக்கு அது விளங்குது இல்ல. நாங்க அவர்களோட நெருங்கணும், நாங்க அவர்களோட சேர்ந்திருக்கணும், அவர்களுடன் உறவை வளர்க்கணும். அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹுது பிதானத்தன் மின் தூனிக்கும், நீங்க உங்களில் உள்ளவர்களை அன்றி இவர்கள் உங்களுடைய அந்த நண்பர்களாக, அந்தரங்க நண்பர்களாக எடுக்காதீங்க. உங்களுக்கு அநியாயம் செய்வதில் எந்த குறைவையும் செய்ய மாட்டார்கள். நீங்க சிரமப்படுவது அவர்களுக்கு சரியான விருப்பம். இப்போ சில காட்சிகளை நாங்க பார்ப்போமே, பெண்களை கொல்றது, அவர்களால் பிடிக்கப்பட்ட கைதிகளை சித்திரவதை செய்வது, துன்புறுத்துவது, அவர்கள் கதறுவது, கத்துவது, கண்களை மூடி புல்டோசர்களால உயிருடன் அவர்களை மரணிக்க செய்வதெல்லாத்தை பார்த்து ஆனந்தப்படுவார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வத்துமா அனித்தும், நீங்க சிரமப்படுவது அவர்களுக்கு சரியான சந்தோஷம். அவர்களுடைய வாயிலிருந்தும் அதாவது உங்களுக்கு எதிரான வார்த்தைகள் வெளியாகும். ஆனால் அக்பர், அவர்களுடைய உள்ளத்துல மறைத்து வைத்திருக்கிறார்களே, இது பயங்கரமானது, இது மிக பெரியது. குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கின்றான், ஹா அன்தும் ஹாஉலாஇ துஹிப்பூனகும் வலா யுஹிப்பூனகும் துஹிப்பூனஹும் வலா யுஹிப்பூனகும். முஸ்லிம்களே, நீங்க அவர்களை நேசிக்கிறீங்க, அவங்க உங்களை நேசிக்கிறல்ல.
நேசிக்கிற மாதிரி வெளியில பாசாங்க செய்யறாங்க. அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்கள்ட்ட போனா அனாமில் அவர்களுடைய விரல்களை கடித்து கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனா அல்லாஹ் கூறுகின்றான், குல் மூத்து பிகைதிக்கும், உங்களோட கோபத்தை நீங்க உங்களோட வச்சு கொள்ளுங்க, நீங்க சாகுங்க, உங்களோட கோபம் எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. என்ன கவலைண்டா அரபி தெரிந்த அரபு நாட்டுடைய தலைவர்களுடைய பார்வையில் இந்த ஆயத்துகள் எல்லாம் படுதில்லையோ தெரியல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சதித்திட்டம் தீட்டுவதில் அவர்களுக்கு நிகர் அவர். அதே மாதிரி தான் உலகத்தில் முதலாவது வட்டியை அறிமுகம் செய்தவர்கள் இந்த யூதர்கள் தான். அதாவது 16வது நூற்றாண்டுக்கு பின்னால, எங்களுக்கு தெரியும் சரித்திரங்களை விரிவாக சொல்ல நேரம் இல்ல, கிறிஸ்தவர்களுடைய மதத்துல வட்டிக்கு அனுமதி இல்ல. யாராவது வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்தா அவர்களுடைய மையவாடியில கூட அடக்க கூடாது. யூதர்களுடைய மதத்தில் யூதர்களுடன் வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, யூதர்கள் அல்லாதவர்களுடன் செய்யலாம் என்று இருக்குகின்றது. அதனால் என்ன செய்தார்கள் என்றா, கிறிஸ்தவர்களை ரகசியமாக பிடித்து அவர்கள் இருந்த தங்கங்களை எடுத்து அந்த தங்கங்களுக்கு பதிலாக ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு டிக்கெட் மாதிரி, ஒரு சீட்டுகளை மாதிரி கொடுத்து 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 உலகத்தில் உள்ள அநேகமானவர்களுடைய தங்கங்களை அவர்கள் கைப்பற்றினார்கள். அதற்கு பின்னால்தான் அவர்களால் தான் வங்கிகளே உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள வங்கிகள் உருவாக்கப்பட்டது 16வது நூற்றாண்டுக்கு பின்னால. யூதர்கள் தான் இதை மெயினாக செய்தார்கள். அதனால தான் அந்த காலத்தில் இருந்த இங்கிலாந்துடைய பேரரசர் அங்கிருந்து யூதர்களை நாடு கடத்தினாங்க ஜெர்மன் ஹோலந்துக்கு. ஸ்பெயினிலிருந்தும் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அதற்கு ஒரு 200-300 வருடங்களுக்கு பின்னால கிறிஸ்தவர்களில் பலர் அந்த யூதர்களுடைய வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்து செய்து பல மில்லியன் கணக்கான டாலர் இவர்கள் கடனாளிகளாக மாறியதனால தான் ஹிட்லர் அவர்களை கொண்டதில், உலக மகா யுத்தத்துக்கு பின்னால ஹிட்லர் அவர்களை கொண்டதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னண்டா, கிறிஸ்தவர்கள் நிறைய பணம் கொடுக்க இருக்குது, இவர்களை கொலை செய்தா அந்த பணம் ஒன்று கொடுக்க வேண்டி வராது என்ற ஒரு காரணத்திற்காகவும் அவர் கொலை செய்ததாக வரலாறு கூறுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த யூதர்கள் இருந்த மிக மோசமான நடவடிக்கைகள், பண்புகள், குணங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் பல வகையான உதவிகளை ஆரம்ப காலத்தில் செய்தான். அந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டதற்கு பின்னால ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ள பிடிப்பதற்காக இது செல்கிறார்கள். போற வழியில சொல்லிவிட்டார்கள், எங்களால வரையலாம், நீங்களும் உங்களோட இறைவனும் ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்கேயே கால இன்ன காயிதூன், நாங்க இங்கேயே இருக்கிறோம். எங்க மிஸ்ரிலிருந்து ஈஜிப்டிலிருந்து புறப்பட்டு அந்த பஹ்ரு குல்சும் அந்த செங்கடலை தாண்டி அவர்கள் அந்த பலஸ்தீனத்துக்கு போற வழியில மைதான தீகண்டு ஒரு பெரிய நீண்ட பாலைவன பூமி இருக்குது, அதை கடந்து கொண்டு போகிறார்கள். சொன்னார்கள், நாங்க வரமாட்டோம். அப்படியா நீங்க சொல்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், கால இன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, உங்களுக்கு 40 வருடம் நாங்க அந்த ஊரை உங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புவதை ஹராமாக்கி விட்டோம். காலையில நடப்பார்கள், மாலை வரைக்கும் நடப்பார்கள், இரவானதோடு நின்று விடுவார்கள். அடுத்த நாள் காலையில பார்த்தா காலையில ஆரம்பித்து அதே இடத்துல தான் இருப்பாங்க. அந்த 40 வருஷம் யோசிங்க, பாலைவனம், அவர்கள் வெயில்ல நடக்கிறாங்க, மேகங்களை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுத்தான். மேகத்தின் மூலமாக அவர்களுக்கு நிழல் கொடுத்தோம். மண்ணீர் சல்வா என்ற 2 வகையான உணவை அவர்களுக்கு 40 வருஷமாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தோம். இரவு வேளையில அவர்கள் தங்கிற பகுதியில மட்டும் நாங்கள் வெளிச்சத்தை ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் சில தஃசீர்கள்ல வருது. ஆனால் அப்படியும் அவர்கள் அடங்கல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறார் என்றா,
அவர்களுக்கு பல சோதனைகளை கொடுக்கின்றான். 5 வகையான சோதனை. நாங்க பயங்கரமான வெள்ளத்தை அனுப்பினோம். இரவு பகலாக தண்ணி வந்து அவர்களுடைய வீடுகள், அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தையும் வந்து அந்த வெள்ளத்தால் அவர்கள் சிரமப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து கெஞ்சுவார்கள், நாங்க இதற்கு பின்னால் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம், நீங்க சொல்லுகின்ற அடிப்படையில் வாழுவோம், நீங்க அல்லாஹுக்காக அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு துஆ செய்யுங்க. துஆ செய்கிறார்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் மாறு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வெட்டுக்கிளியை அல்லாஹ் அனுப்பினான். ஆச்சரியமான வெட்டுக்கிளி. அவர்களுடைய பழங்கள், அவர்களுடைய காய்கறிகள், அவர்களுடைய தானியங்கள், அவர்களுடைய வீட்டுடைய முகடுகள், கதவுகள் உட்பட அத்தனையும் சாப்பிட்டு விடக்கூடிய அளவுல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வெட்டுக்கிளிகளை அனுப்புகின்றான். மீண்டும் அதே மாதிரி வந்து ஹதரத் மூசாட்ட மன்னிப்பு கேட்டு, நாங்க தெரிஞ்சிட்டோம், நாங்க மாறு செய்ய மாட்டோம் என்று கேட்டு அவர்கள் துஆ செய்ய அதை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். மீண்டும் பழைய மாதிரி தான். மீண்டும் அல்லாஹ் 3வது முறை பேனை அல்லாஹ் ஏற்படுத்தினான். பேன், தலையில் உள்ள அந்த பேன், அது எல்லாத்திலையும் அவர்களுடைய தலையில, மேனியில, ஆடையில, உடம்புல, படுக்கையில, எல்லா இடத்திலையும் அல்லாஹ் அவர்களுக்கு பேனை ஏற்படுத்தி அதற்கு பின்னால துஆவின் மூலமாக நீக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால் நான் கதை சொல்லல, குர்ஆன்ல வருது. எங்களுக்கு குர்ஆனை படிக்க நேரம் இல்லையே, எதையோ பார்க்கிறோம், படிக்கிறோம், ஷேர் பண்றோம். அதுல உண்மைகள் இல்ல, பொய்கள் அதிகம். சில உண்மைகள் இருக்கும். 100க்கு 1000 குர்ஆன் ஹக்கானது, உண்மையானது. அதை படிக்க, அதை ஆராய்ச்சி செய்ய, அது சம்பந்தமான விஷயங்களை தேடுவதற்குரிய நேரம் இல்ல. அல்லாஹ் கூறுகின்றான், 4வது நாங்க தவளையை அனுப்பினோம். எந்த அளவுக்கு அவர்கள் சமைக்கிற சட்டி பாத்திரங்கள்ல கூட தவளை, அவர்கள் குடிக்கிற நீர்ல கூட தவளை, பேசுவதற்கு வாயை திறந்தால் தவளை. ஒத்தன்டிக் தஃசீர்கள்ல இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பேசுவதற்கு வாயை திறந்தா தவளை, படுக்கிறதுக்கு அவங்களோட படுக்கைக்கு போன அங்கேயும் தவளை. பின்னால் அவர்கள் வந்து கெஞ்சி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட, நாங்க மாறு செய்ய மாட்டோம், நீங்க இதிலிருந்து எங்களை பாதுகாக்க தேடுங்கன்னு துஆ செய்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு பின்னால மீண்டும் அவர்கள் ஒப்பந்தத்தை முறிச்சு பழையபடி ஆரம்பிக்கின்றார்கள். இறுதியாக அல்லாஹ் ரத்தத்தை கொடுத்தான். ரத்தம் வந்து அவர்கள் எடுக்கிறது எல்லாத்திலுமே ரத்தம், உணவிலேயும் ரத்தம், நீரிலேயும் ரத்தம். இந்த அளவுக்கு இந்த தப்சீர்கள்ல வருது. அந்த அவர்கள் அழிக்கப்படுவதற்கு முன்னால ஃபிரௌன் சொல்லுவானாம் ஒரு கிபித்தீட்ட, நீ இஸ்ராயேலுடன் சேர்ந்து அவர் தண்ணி குடிக்கிற பாத்திரத்துல நீங்க குடிங்க. பனு இஸ்ரவேலர்களில் ஒருவர் தண்ணியை குடிச்சா தண்ணி, அத கிபித்தி உள்ள ஒருவன் எடுத்து வாய்க்கு கிட்ட போனால் அது ரத்தமாக மாறும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான சோதனைகளை கொடுத்தும் இதுவரைக்கும் அவர்கள் திருந்தல்ல. அவர்கள் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்னாங்க, நீங்க எத்தனை அத்தாட்சிகளை கொண்டு வந்தாலும் உங்களை கொண்டு நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால தான் கடைசியில அந்த ஃபிரௌனுடன் சென்ற சுமார் 12 லட்சம் பேர்களையும் ஃபிரௌனுடன் சேர்த்து அல்லாஹ் அழித்ததாக குர்ஆன்ல சுருக்கமாகவும் தஃசீர்கள்ல விரிவாகவும் வருகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு ஆபத்தானவர்கள், இவ்வளவு மோசமானவர்கள், இவ்வளவு பெரிய சதிகாரர்கள், இவ்வளவு பெரிய துரோகிகள். அதனால தான் நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க இதனுடனும் அவர்களுக்கு ஒப்பாகி கூட விடாதீங்க, உங்களுடைய தொழுகைகள்ல கூட ஒப்பாகி விடாதீங்க. நீங்க முஹர்ரம் மாதத்துல பிடிக்கிற சுன்னத்தான நோன்புல அவர்களுக்கு ஒப்பாகாதீங்க. எங்களுக்கும் இந்த வேதவாசிகளுக்கு மத்தியில நோன்புடைய வித்தியாசம் என்ன? நாங்க சஹர் சாப்பாடு சாப்பிடுவோம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால சஹர் சாப்பாடு சாப்பிடுங்க. இரவேல நீயத்தை வைத்து படுத்தாலும் நோன்பு கூடும். ஆனா எலும்பி ஒரு பேரீச்சம்பழம், ஒரு கப் மில்கியாவது குடிக்கிறது சொன்னா ஏன் அந்த யூதர்களுக்கு நீங்க மாறு செய்யணும்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களும் நோன்பு பிடிப்பார்கள், லேட்டாகி நோன்பை திறப்பார்கள். நபி அவங்க சொன்னாங்க, அவர்களுக்கு மாறு செய்யணுமா? நீங்க அவசரமா டைம் வந்த உடனே நோன்பை திறந்துருங்க சொன்னாங்க. ஹாலிஃபுல் முஷ்ரிக்கீன், ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க, முஷ்ரிக்கீன்களுக்கு மாறு செய்யுங்க. அதனால அவ்ஃபிருல் லுஹா, தாடியை நன்றாக வளருங்கள்.
தாடியை நன்றாக வளருங்கள், மீசையை நன்றாக கத்தரித்துக் கொள்ளுங்கள். யூதர்களுடைய அந்த ரிப்பின் ஒரு பிரிவினர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தாடி வச்சிருப்பாங்க, மீசைய வளர்த்திருப்பாங்க. அவர்களுக்கு ஒப்பாகி மீசையை வளர்க்காதீங்க, மீசையை நல்ல முறையில கத்தரிங்க, தாடியை நல்ல முறையில வளருங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேரம் இல்ல. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜில்பாபுல் மர்அத்தில் முஸ்லிமான்ற ஒரு கிதாபுல அதனுடைய கடைசி பகுதியில எந்தெந்த விதங்களில் யூதர்களுக்கு ஒப்பாக கூடாது என்று 10க்கும் மேற்பட்ட உதாரணங்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் எதை சொல்ல வாரோம்டா, இந்த அளவுக்கு நம்முடைய ஷரியாவுல, குர்ஆன்ல, ஹதீஸ்ல எச்சரிக்கைகள் வந்தும் இன்றும் நம்முடைய சில சகோதரர்கள் அவர்கள் தெரிந்து வந்த அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு தான் இருக்கின்றார்கள். சில வேளை அதாவது கொண்டாட்டம், பேர்தே கொண்டாட்டம், அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, அது யூதர்களிடம் இருந்து வந்தது. அது இல்லாம இப்ப புதுசா நிறைய வந்திருக்குது. அனிவர்சரி, திருமணம் முடித்து 1வது வருஷம் கொண்டாட்டம், திருமணம் முடித்து 2வது வருஷம் கொண்டாட்டம், திருமணம் முடித்து அந்த மனைவி அவ புள்ள உண்டான பேபி ஷவர். யாரும் நீங்க நினைக்காதீங்க, இப்ப நடக்கிறது கொழும்புகள்ல ஆக பெரிய வசதியானவர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பெயர் வைக்கணுமே. ஹெல்தி பங்கன், ஹெல்தி பங்கன் என்று வச்சிருக்கிறாங்க, பேபி ஷவர் என்று வச்சிருக்கிறாங்க, பெச்சுலர் பங்கனாம். அதாவது திருமணம் முடிக்க போறாரு, இப்ப பெச்சுலர் ஆகிக்கிறாரு, சீக்கிரமாக அவர் குடும்பத்தை மாற போறாரு, அதனால பெச்சுலர்களுக்கு என்று சொல்லி தனியான ஒரு பங்கன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் சொல்வதை எல்லாம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரத்தில் சிலர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் சொல்லுவாங்க தான், அதெல்லாம் நாங்க கவனத்தில் எடுக்கல, கண்டுகொள்ளல, நாங்க செய்யறத நாங்க செய்வோம். சில செல்வந்தர்கள் நிக்காஹுக்கு உலமாக்களை கூப்பிடுவாங்க, அழகான முறையில மஸ்ஜிதில் நிக்கா. ஆனா அதற்கு பின்னால் உள்ள எக்கச்சக்கமான விருந்து வைபவங்கள், ஒரு விருந்து இன்னொரு ஹோட்டல்ல, இன்னும் ஒரு விருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல, இன்னும் ஒரு விருந்து 4 ஸ்டார் ஹோட்டல்ல, ஒவ்வொரு விருந்துக்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நிக்காஹுக்கு உலமாக்கள் எடுக்கிறது, அந்த பங்கன் என்று வரும் பொழுது உலமாக்கள்கிட்ட பேச்ச கணக்கெடுக்கிறது இல்ல, கண்டும் காணாமலும் இருக்கிற. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரும் தயவு செய்து கோபித்துக் கொள்ளாதீங்க. இந்த சபையில் இருப்பீங்க, சில எங்களோட நண்பர்களும் இருப்பாங்க, எங்களோட நல்ல பழகிறவர்களும் இருப்பாங்க. அவர்கள் சொல்லுவாங்க, ஹோட்டல்ல ஹசரத் எங்களோட பிசினஸ் காரவங்க இருக்கிறாங்க, எங்களோட பழகினவர்கள் இருக்கிறாங்க, தாராளம் அவர்களை விருந்து கொடுக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் தன்னுடைய பணத்துடைய அந்த இதை காட்டுவதற்கு இன்றைக்கு நிறைய பேர் நிக்காக செய்யறது, அவங்க நிக்காகல தான் அவங்களோட பலத்தை காட்டுறது. எங்களுடைய பண பலத்தை காட்டுவதற்குரிய பெரிய சந்தர்ப்பம் நிக்கா. நாங்க தான் சொல்லுவோம், நாட்டில் எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்பொழுதும் நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு காய்கறிகளுடைய விலை 800 ரூபா, 1000 ரூபா, சரியான சிரமப்படுறாங்க ஏழை மக்கள். மாமிசம் வாங்க வசதி இல்ல, மீன் வாங்க வசதி இல்ல, அந்த சோயா மீட்டை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க நாட்டுப்புறங்கள்ல. ஆனா எங்கட செல்வந்தர்களுக்கு அது சில, எல்லோரும் அல்ல, சில செல்வந்தர்களுக்கு அது படுது இல்ல. அவர்கள் எப்படியும் அந்த திருமணத்துல இத்தனை மில்லியன் செலவழிக்கணும்னு போட்டாங்க, உலகமே மறுபக்கமாக நின்றாலும் அவர்களுடைய பங்கன் எல்லாம் செய்து முடித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீபத்துல அந்த டிசம்பர் 25 அந்த கிறிஸ்துமஸ் அந்த விழா உண்டு வந்து எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல. எங்கட ஒரு இலங்கை நாட்டில் ஒரு இஸ்லாமிய பாடசாலையில் உள்ள பெண்மணிகள் அந்த மாணவிகள் எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த கிறிஸ்துமஸ் கீதம் அதை பாட வச்சு சோசியல் மீடியால போட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு முஸ்லிம் அது தனியார் பாடசாலை மாணவிகளை ரோட்டுக்கெடுத்து அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, எல்லாம் என்ன ஆசை, சோசியல் மீடியால எங்கட படம் வரணும், எங்கட போட்டோ வரணும், எங்கட பேரு வரணும். ஒரு சமீபத்தில் எங்கட ஒரு இஸ்லாமிய ஸ்கூல் அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கு மேல ஹெலிகாப்டர் ஹயர் பண்ணி ஹெலிகாப்டர்ல இருந்து பூ தூவினாங்க. எல்லாம் உங்களோட தெரிஞ்சிருக்கும். நான் எதை சொல்ல வாரேன்டா, எங்கடவங்க தான் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க, உணவு இல்லாம, வீட்டு கூலி கட்ட முடியாமல், கரண்ட் பில்ல வந்து வெட்டிட்டு போறான், தண்ணி பில்ல வந்து வெட்டிட்டு போறான், அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் மறுமுனையில் ஆடம்பரமா செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து குறைந்த பாடில்ல, அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்தான் அவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். நான் எதை சொல்ல வாரேன்டா, இப்படி ஆபத்தானவர்கள், பயங்கரமானவர்கள்
இருந்தவர்கள் அந்த யூதர்கள். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு அவர்களுடைய சில உணவகங்கள் இருக்குது, அவர்களுடைய சில பொருட்கள் இருக்குது. எங்கட சிலர்கள் இன்னும் அந்த உணவகங்களில் போய் அவர்களுடைய பொருட்களை வாங்கி அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. மேற்கத்திய நாடுகளிலே பைக்கவுட் பண்ணிட்டாங்க, சைனால, அதே மாதிரி துருக்கியில, அதே மாதிரி ஜப்பான்ல, அதே மாதிரி ஸ்பெயின்ல, ஹாலந்து, பல நாடுகள்ல பைக்கவுட் பண்ணிட்டாங்க. ஆனா எங்களுடைய இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் செய்யற மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்ல. நான் எதை சொல்ல வாராண்டா, அல்லாஹுக்கு எங்களோட உதவிக்கு, அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு நிச்சயம். நபியுடைய சுன்னத்தை விட்டு அல்லாஹுடைய உதவி இல்ல, நபியுடைய வழியில தான் 100% அல்லாஹுடைய உதவிகள் இருக்குது. அதனால எங்களோட அமல் இபாதத்துல மட்டுமல்ல, எங்களோட திருமண பங்கனோ, எங்களோட விசேஷ வைபவங்களோ, எங்களோட கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களோ, எங்களுடைய குழந்தை வளர்ப்போ எதுவாக இருந்தாலும் அதுல முழுமையான ஷரியாவை பின்பற்றி நடப்பதில் தான் கயிறுகளும் இருக்குது, பாதுகாப்பும் இருக்குது, அல்லாஹுடைய உதவியும் இருக்குது என்பதை நாங்க மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. விசேஷமாக அந்த பலஸ்தீன மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்களே அல்லாஹ், மன ஆறுதலை, மன அமைதியை கொடுப்பாயாக. இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. வெகு சீக்கிரமாக ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி ஆரம்பத்தில் எப்படி அமைதியாக வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி அமைதியான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக